இந்த சேனலுக்கு புதுசுனா அப்படியே அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிஜே ப்ரோகர்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்கணும்னா, விண்டோஸ் 10ல் ஆக்டிவேட் விண்டோஸ், கோ டு செட்டிங்ஸ் டு ஆக்டிவேட் விண்டோஸ், இந்த மாதிரி ரைட் சைடில் உங்களுக்கு எப்பயுமே ஒரு வாட்டர் மார்க் காமிக்குதா, அதை எப்படி ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பெர்மனன்ட் ஃபிக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்ச நாள் முன்னாடி விண்டோஸ் 7ல் திஸ் காப்பி ஆஃப் விண்டோ இஸ் நாட் ஜெனுவன் பில்ட் 7601 எரர்னு வரதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன். கொஞ்சம் பேருக்கு அது ஒர்க் ஆகலை. நீங்கள் அவங்க என்ன செய்யணும்னா, அவங்களோட பிசியில் உள்ள சர்ச் பாக்ஸில் REGISTRO எடிட்டர்னு ஒன்று இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை டைப் பண்ணி தேடி எஸ் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இது அதில் ஹச்கி லோக்கல் மெஷின்ற பக்கத்தில் உள்ள ஆரோ கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கீழே சாஃப்ட்வேர்னு வரும், அது பக்கத்தில் உள்ள ஆரோ கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கீழே மைக்ரோசாஃப்ட்னு இருக்கும், அது கீழே அது பக்கத்தில் உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிடுங்க. அதில் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் NTன்னு ஒன்று இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது பக்கத்தில் உள்ள ஆரோ கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கீழே கரண்ட் செலெக்ஷன் இருக்கும், அது பக்கத்தில் உள்ள ஆரோ கிளிக் பண்ணிடுங்க. அதில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா சாஃப்ட்வேர் ப்ரொடெக்ஷன் பிளாட்ஃபார்ம் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து ரைட் சைடு ஸ்கிப் ரீஆம்னு இருக்கும், அதை போய் கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் 0ன்னு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் 1ன்னு ஃபஸ்ட்டு மாற்றிடுங்க. மாற்றிட்டு ஓகே கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பக்கத்தில் இந்த மாதிரி 1ன்னு வந்துச்சான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் உங்களோட பிசியை ரீஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது விண்டோஸ் 10ல் பண்ணியிருக்கேன். இது விண்டோஸ் 7லேயும் ஒர்க் ஆகும். ஏன்னா இப்போ என்கிட்ட விண்டோஸ் 7 இல்லை, அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நான் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா நான் இப்போ விண்டோஸ் 10க்கு சொல்ல போகிற ட்ரிக்ஸையும் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஒர்க் ஆகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ விண்டோஸ் 10க்கு என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஆக்டிவேட் விண்டோஸ், கோ டு செட்டிங்ஸ் டு ஆக்டிவேட் விண்டோஸ்னு இருக்குது. இது ஆனால் என்னென்ன ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செட்டிங்ஸில் பர்சனலைசேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த பர்சனலைசேஷனோட ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா யூ நீட் டு ஆக்டிவேட் விண்டோஸ் பிஃபோர் யூ கேன் பர்சனலைஸ் யுவர் பிசின்னு காமிக்குது. பர்சனலைஸ்னால் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது, கலரு, டாஸ்க்பாரோட கலரு, அது எல்லாத்தையும் மாற்றுறது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து திஸ் பிசியில் போய் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ்னு வரும். அந்த ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போனீங்கன்னா விண்டோஸ் இஸ் நாட் ஆக்டிவேட்டட்னு சொல்லி காமிக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஆனால் விண்டோஸ் ஆக்டிவேட் ஆகலைன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்டர் மார்க் வந்தால். அதுக்கடுத்து செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா அப்டேட் அண்ட் செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா ஆக்டிவேஷன் ஒன்று இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆக்டிவேஷனில் போனீங்கன்னா ஆக்டிவேட் விண்டோஸ் நவ் வி காண்ட் ஆக்டிவேட் விண்டோஸ் ஆன் திஸ் டிவைஸ் காமிது. மெத்தட் 1 என்னென்னா, இந்த வீடியோ கீழே நான் ஃபஸ்ட்டு கமெண்ட் ஒரு பின் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பின் பண்ணியிருப்பேன். அதை ஃபுல்லாத்தையும் போய் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து உங்களோட ஹோம் போயிட்டு இந்த மாதிரி சர்ச்சில் போய் நோட் பேடுன்னு சொல்லி டைப் பண்ணி நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நோட் பேடில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் கீழே கமெண்ட்டில் கொடுத்துருக்குது. கமெண்ட்டில் ஃபஸ்ட்டே இதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். இதை கொடுத்துட்டு மேலே இருக்கிற ஃபைல் அமுக்கி சேவஸ்ன்ற ஆப்ஷனை போய் கிளிக் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஆக்டிவேட் .cmd இல்லைனா B18 சேவ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். B18னா பேட்ச், CMDனாலும் ஒரே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் ஆகும். பேட்ச் போட்டாலும் CMD தான் ப்ராசஸ் ஆகும். நான் இப்போ பேட்டனே போட்டு சேவ் பண்ணுறேன். B18னா பேட்ச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணியிருக்கேன். டெஸ்க்டாப்புக்கு வந்துருச்சு. இதை நான் ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுக்குறேன். இப்போ எஸ்ஸு கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் எஸ்ஸு கொடுத்துட்டோன்னா ஆக்டிவேட்டிங் ஒரு விண்டோஸ்ன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 10 minutes to 15 minutes கூட ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். கீழே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்டிவேட் விண்டோஸ், கோ டு செட்டிங்ஸ் டு ஆக்டிவேட் விண்டோஸ் இன்னும் போகலை. அப்படியே தான் அந்த வாட்டர் மார்க் இருக்குது. ஒரு 15 minutes இங்கே வெயிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 15 minutesக்கு மேலேயும் வரலைன்னா நீங்கள் ஹைஃபன் ஒரு தடவை கிளிக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது.
இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், த கனெக்ஷன் டு த சர்வர் ஃபெயில்டுன்னு வந்திருக்கு. அதுக்கிலேயே ப்ராடக்ட் ஆக்டிவேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கு. இப்போ நீங்கள் வந்து கீழே பார்த்தீங்கன்னா அந்த இது போயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்டிவேட் விண்டோஸ் கோ டு செட்டிங்ஸ்னு இருந்த அந்த வாட்டர் மார்க் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆக்டிவேஷன்லேயே வந்து விண்டோஸ் இஸ் ஆக்டிவேட்டட் அப்படின்னு காமிக்குது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீழே அந்த இது ஃபுல்லாகவே போயிடுச்சு. இது பெர்மனெண்ட்டாக போயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரைட் கிளிக் பண்ணி பர்சனலைசேஷனில் போய் பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பர்சனலைசேஷனில் எல்லாமே இப்போ சேஞ்ச் பண்ண முடியுது. அந்த எரர் மெசேஜ் இப்போ போயிடுச்சு. கீழே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளீட்டாக அந்த வாட்டர் மார்க் போயிடுச்சு, பெர்மனெண்ட்டாக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது ஒர்க் ஆகாதவங்களுக்கு செகண்ட் இருக்குது. திரும்பவும் சர்ச் பாக்ஸில் போய் REGISTRYன்னு டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலே ரிஜிஸ்ட்ரி எடிட்டர்னு வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கடுத்து எஸ் கொடுத்தாங்கன்னா இந்த 6 இது வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஹச்கி லோக்கல் மிஷின் பக்கத்தில் உள்ள ஆரோவை கிளிக் பண்ணுங்கள். அது கீழே வர சிஸ்டம் பக்கத்தில் உள்ள ஆரோவை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அதில் கீழே வந்தீங்கன்னா கரண்ட் கண்ட்ரோல் செட்டுன்னு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது பக்கத்தில் உள்ள ஆரோவை கிளிக் பண்ணுங்கள். அதில் சர்வீசஸ் சாஃப்ட்வேர் 2 இருக்கும். சர்வீசஸ் பக்கத்தில் உள்ள ஆரோவை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதில் அப்படியே கீழே எஸ் போயிருங்க ஃப்ரெண்ட்ஸ். எஸ்ஸில் வந்து இப்போ வந்து SVSVCன்னு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை போய் கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கிளிக் பண்ணோம்னே இங்கிட்ட வந்து ஸ்டார்ட்னு இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரைட் சைடு. அதை ரைட் கிளிக் பண்ணி மாடிஃபை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து இந்த 3 வந்து 4ன்னு மாற்றிட்டு ஓகே கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல 4 வந்துருச்சான்னு சொல்லி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு. இப்போ நீங்கள் வந்து உங்களோட பிசியை வந்து ரீஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மெத்தடே ஒர்க் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஃபஸ்ட் மெத்தட் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அப்படி ஒர்க் ஆகாதவங்க இது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.